2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு 5 தொகுதிகளில் போட்டியிடுவதென்று ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் தொகுதிகளை அடையாளம் காணுவது சம்பந்தமாக 2-3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்று இன்று இறுதியாக தொகுதிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான 5 தொகுதிகள் என்பது இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரும்பாலும் நாங்கள் விரும்பிய தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டத்தில் தான் இருக்கா? இல்ல, அதையெல்லாம் மாலையில முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். சென்னையில் முதலமைச்சர் அவர்கள் எல்லா கட்சிகளுக்குமான தொகுதிகள் சம்பந்தமான பட்டியலை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்று மாலை வெளியிடுவது என்று அவர்கள் தீர்மானித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்று மாலை அனைத்து 234 தொகுதிகளும் உங்களுக்கு தெரியும். அதுவும் தெரியும் சாயங்காலம். அதாவது நிறைய கட்சிகள் இருக்கக்கூடிய நிலையில் ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்பது என்பது தவிர்க்க முடியாது. அதன் காரணமாக இந்த தொகுதி ஒதுக்கீடு செய்வதில் ஒரு தவிர்க்க முடியாத இந்த காலம் என்பது தேவைப்படுகிறது என்ற முறையில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். அது இழுபறி என்கிற முறையில் நாங்கள் நினைக்கல. ஒரே தொகுதியை பல கட்சிகள் கேட்கிற போது அதை யாருக்கு ஒதுக்கீடு செய்வது என்பதில் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் அனைவரோடும் பேசிதான் ஒரு கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்படுகிறது. அந்த கருத்தொற்றுமையை ஏற்படுத்துவதற்கான கால அவகாசம் தான் இது. அதனால இது இழுபறி என்கிற முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் தேர்தலும் போது நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அப்ப எங்களுக்கு சரியான தொகுதிகள் கிடைக்கப்படல. 6 தொகுதிகளுமே அந்த நேரத்தில் எங்களுக்கு சரியான தொகுதி கிடைக்காதனால வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு குறைவா போச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிற 5 தொகுதிகளிலும் 100% வெற்றியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பெறும் அடுத்த ஒரு சில நாட்களில். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒரு தொகுதி அது சம்பந்தமா தான் தொடர்ந்து பல நாட்களா பேச்சுவார்த்தை நடந்ததா சொன்னாங்க. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி வேணும் அப்படின்றது நீங்க உறுதியா இருக்கிறதா? அந்த தொகுதிக்கு மாலை 5 தொகுதிகளுமே தெரிஞ்சிருங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொகுதி இருக்கா இல்லையா? அதுவும் மாலை தெரியும். இழுபறி கிடையாதுன்னு சொன்ன இப்பதான் ஒரு கருத்தொற்றுமையை இப்பதான் சொன்னேன். எதிர்க்கட்சி தலைவர் கட்சிகளுக்குள் ஒரு கருத்தொற்றுமை ஏற்படுத்துவதற்கான முறையில் ஒரு விவாதம் என்பது நடைபெற்று அநேகமாக 99% தொகுதி உடன்பாடு என்பது ஒரு எட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில தொகுதிகள் சம்பந்தமாகத்தான் இறுதி செய்ய வேண்டியிருக்கு. அடுத்த சில மணி நேரத்தில் அது இறுதி செய்யப்பட்டு இன்று மாலை முதலமைச்சர் அவர்கள் பட்டியலை வெளியிடுவார். பிரச்சாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா நீண்ட ஆண்டுகளா கட்சி கூட்டணி குறைவான தொகுதிகளும் புதிதாக சேர்ந்த கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளும் கொடுத்திருக்காங்க. அங்க கூட்டணி கட்சிகள்ட்ட ஒரு ஒற்றுமை இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரச்சாரத்துல எதிர்க்கட்சி தலைவர் முன்வைக்கிறாரு. இன்னும் ஒரு குழப்பமா இருக்க கூட்டணிக்குள்ள அப்படின்னு கூட்டணி கட்சிகளுக்குள்ள ஒற்றுமை இருக்கிறதுனாலதான் நீடித்து விவாதம் நடத்தி ஒரு கருத்தொற்றுமை எங்களால் உருவாக்க முடிந்திருக்கிறது. ஒற்றுமையாக தேர்தலை இந்த அணி சந்திக்கும். மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். அதெல்லாம் கட்சிகளுடைய மாநில குழு முடிவு செய்யும்.